வணக்கம் தோழா, வெல்கம் டு பிளாக் அண்ட் தமிழன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்மேப் யூஸ் பண்ணி ஒரு டிசிபி ஸ்கேன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். தென் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, போன வீடியோவில் நாம் ஒரு சிங்க் ஸ்கேன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? தென் இந்த வீடியோவில் டிசிபி ஸ்கேன் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஓகேவா? இதுக்காக நான் என்னோட மெட்டாஸ்பிளைட்டபிள் மிஷின் யூஸ் பண்ண போகிறேன். என்னோட மெட்டாஸ்பிளைட்டபிள் மிஷின் என்னோட லோக்கல் நெட்வொர்க்குள்ள தான் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால நான் அதோட ஐபியை ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐபி ரேஞ்சுக்குள்ளே தான் என்னோட மெட்டாஸ்பிளைட்டபிள் மிஷின் இருக்குது. பிங் ஸ்கேன் பண்ணி அந்த மிஷினோட ஐபியை நான் இப்போ ஃபைன் பண்ணிக்கிறேன். என்மேப் -sn வி கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். தென் 12255 கொடுத்து என்னோடய ஐபி என்ன அப்படின்னு நான் செக் பண்ணிக்கிறேன். மெட்டாஸ்பிளைட்டபிள் மிஷினோட ஐபி. ஓகேவா? கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய மெட்டாஸ்பிளைட்டபிள் என்னோட விர்ச்சுவல் பாக்ஸில் தான் ரன் ஆகிட்டு இருக்குது. ஓகேவா? அதனால் அப்போ என்னோடய மெட்டாஸ்பிளைட்டபிளோட ஐபி என்னென்னு பார்த்தீங்கன்னா 192.168.403.110. இப்போ நான் ஐபியை காப்பி பண்ணிக்கிறேன். தென் டிசிபி ஸ்கேன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்மேப் -s அப்படிங்கிறது ஸ்கேன் டைப்பு. தென் டிசிபி டி, தென் Ctrl+Shift+V கொடுத்து பேஸ்ட் பண்ணி என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்னென்ன போர்ட்ஸ் ஓப்பனில் இருக்குது, டிசிபி போர்ட்ஸ் என்ன ஓப்பனில் இருக்குது அப்படிங்கிறத எனக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கும். ஓகேவா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிசிபி போர்ட்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் கேட்கலாம், சிங்க் ஸ்கேன் பெர்ஃபார்ம் பண்ணும்போதும் இதே தானே கொடுக்கும் அப்படின்னு கேட்கலாம். என்ன அப்படின்னா டிசிபி ஸ்கேனுக்கும் சிங்க் ஸ்கேனுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேவா? சிங்க் ஸ்கேன் நடக்கும்போது 3-வே ஹேண்ட் ஷேக்கிங் பாதியிலே கட் ஆகிடுது. ஓகேவா? தென் ஆனால் டிசிபி ஸ்கேன் பண்ணும்போது உங்களுக்கு 3-வே ஹேண்ட் ஷேக்கிங் ஃபுல்லாகவே நடக்குது. அதே மாதிரி சிங்க் ஸ்கேன் ஒரு ப்ரிவிலேஜ் யூஸரால் மட்டும்தான் பண்ண முடியும். ப்ரிவிலேஜ் யூஸர் மீன்ஸ் ரூட் யூஸரால் மட்டும்தான் பண்ண முடியும். டிசிபி ஸ்கேன் நீங்கள் ஒரு ப்ரிவிலேஜ் யூஸராக இருந்தாலும் பண்ணலாம், நான் ப்ரிவிலேஜ் யூஸராக இருந்தாலும் பண்ணலாம். ஓகேவா? அதே மாதிரி சிங்க் ஸ்கேன் பண்ணும்போது உங்களுக்கு காமன் போர்ட்ஸை மட்டும்தான் ஐடென்டிஃபை பண்ணும். அதே இது டிசிபி ஸ்கேன் பெர்ஃபார்ம் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெல் நோன் போர்ட்ஸ் அந்த 1024 போர்ட்ஸையுமே ஸ்கேன் பண்ணி எடுத்து கொடுக்கும். ஓகேவா? ஓகே, தென் நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் யூடிபியை பற்றி பார்க்கலாம். ஓகேவா? வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இல்லை பிடிக்கலை, எதுவும் நீங்கள் இதை இப்படி சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. தென் எங்கள் சேனலுக்கு நீங்கள் புது யூஸராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேவா?